Eighth session. Hello friends, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி 15 MCQ ப்ரிப்ரேஷன் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ வந்து 106 இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு. ஓகே, இதுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் ஒன் இஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் பிரான்ச்சஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 1 ஆல் ஆஃப் த அபோவ் இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 107. ஓகே, இதுக்கான கொஸ்டின் என்னன்னா பேட் டெப்ட் ஆர் apportioned among departments in the proportion of dash. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 சேல் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகே, அடுத்து போகலாம். 108 இந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின்றதை பார்த்துடலாம். கூட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் டு டிபார்ட்மெண்ட் ஒய். ஓகே, டிபார்ட்மெண்ட் எக்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஒய் at a price so as to include a profit of 33.33% on cost if the value of closing stock of department Y is rupees 48,000, then the amount of stock reserve on closing stock will be dash. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து 12,000 rupees. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் வந்து கொஞ்சம் பிக் தான், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வேற ஃபஸ்ட்டு நோட், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் கரெக்டான்றதை இதை வச்சு நீங்கள் சொல்லிக்கோங்க. இதை வந்து நம்ம டிக்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சஜஷனாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 109 இந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின்? கூட்ஸ் ஆர் சென்ட் டு த பிரான்ச் அட் காஸ்ட் ப்ளஸ் 25%. த லோடிங் ஆன் இன்வாய்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 20%. இதுக்கான சொல்யூஷன் இதோ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 110 இந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின்றதை பார்த்துடலாம். இன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ஸ் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் நவுன் அஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் அசட். ஓகே, 111ல் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொஸ்டின் அப்படின்றத பார்த்தோம்னா excess of higher purchase price over cost price is known as dash அப்படின்றது தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து இன்ட்ரெஸ்ட், அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து 112 அதுக்கு பார்க்கலாம் என்ன கொஸ்டின் அப்படின்றத. KCS purchased a machine from JPS on higher purchase systems whose cash price was rupees 8,64,000. Next rupees 2,16,000 being paid on delivery and balance in 3 annual installment of rupees 2,88,000 each. The amount of interest included in first installment would be dash. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 1,08,000. இதுக்கான சொல்யூஷன் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்து போகலாம். 113 113. ஓகே, இதுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்றத பார்த்தோம்னா ஹெட் ஆஃபீஸ் இன்வாய்ஸ்டு கூட்ஸ் டு இட்ஸ் பிரான்ச் அட் 10% லெஸ் தேன் த கேட்லாக் ப்ரைஸ் விச் இஸ் காஸ்ட் ப்ளஸ் 20% if
The total invoiced goods during the year is rupees 4,32,000. Then the cost of such goods is dash. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 rupees 4 lakh. இதுதான் ஆன்சர். இதுக்கான ஒர்க்கிங்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டான்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா goods are sent to branch at cost plus 50%. Okay, the loading on the invoice price is dash. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 133.33%. இதுக்கான சொல்யூஷன் இது இருக்குது. ஓகே, அடுத்து 115 115. இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the head office of a company sends goods to its branch at 150% of its cost price if the value of goods received by branch is rupees 7,50,000. then the cost of goods will be dash. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 rupees 5 lakh. இதுக்கான சொல்யூஷன் இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 116 116வது கொஸ்டினில் என்ன கொஸ்டின் இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகே, goods costing rupees 2 lakh were insured for rupees 1 lakh, out of which 3/4 were destroyed by fire. Calculate the amount of claim with average class. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் வந்து ஒர்க் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75,000 ஆப்ஷன் 1. இதுக்கான சொல்யூஷன் இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 117 117வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, a plant worth rupees 80,000 has been insured for rupees 60,000. the loss on account of fire is rupees 50,000. the insurance company will bear the loss to the extent of dash. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 1 rupees 37,500. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 118 118வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் இஸ் டேஷ். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸை நான் சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் 1 டர்ன் ஓவர் டியூரிங் த பீரியட் ஆஃப் 12 months immediately before which with immediate period. ஓகேவா, இதுதான் இதனுடைய ஆன்சர். மற்றதுக்கான இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மொதல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எப்போதுமே எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே நாங்கள் வந்து படித்து பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். ஓகே, அடுத்து 119வது கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் இன் டேஷ். ஓகேவா, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் எதுக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கு வந்து ஆப்ஷன் போத் 1 and 2 அப்படின்றது ஆப்ஷன். ஓகே, 1 and 2 அப்படின்னா 2 and 3. ஓகேவா, நான் வந்து நம்பர் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 120வது கொஸ்டின். If Department M transfers goods to Department N at a price of 50% above cost, what will be the amount of stock reserve on unsold stock worth rupees 9,000 of Department N? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 1 rupees 3,000. இதுக்கான சொல்யூஷன் இதோ இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன் வேர்ட் வந்து டெய்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது அது ரொம்பவுமே ஈஸியஸ்ட் வேயாக இருக்கும். ஈஸியஸ்ட் வேயாக இருக்கிற பட்சத்தில் ஒன் வேர்டில் வந்து டக்குன்னு நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சம்ஸில் விட ஒன் வேர்டு இப்போ அதிகமாகவே வந்துருச்சு. ஸோ ஒன் வேர்ட்லேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி. ஓகே.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ப்ளீஸ் கமெண்ட் மீ. I will try to, still if you have any doubt, I will try to explain within one day. Bye bye.